Hi students, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் metallurgy. So metallurgy அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா extractions of metal from its ore. Clear? So ore அப்படிங்கிறது minerals வந்து சூஸ் பண்றோம். அதாவது எந்த oresல அதிக concentration of particular metal by the convenient and economic methods இருக்கோ அதை தான் ore நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பொதுவாக ஓரில் வந்து நம்மளுடைய மெட்டல்ஸ் ரெண்டு விதமான ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று ஃப்ரீ ஸ்டேட், another one is combined state. ஸோ இன் ஃப்ரீ ஸ்டேட் மெட்டல்ஸ் ஆர் இன் ஜீரோ ஆக்சிஜன் ஸ்டேட், லைக் தட் நேட்டிவ் ஸ்டேட் மெட்டலாக இருக்கும், ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும், லைக் தட் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம்பைன் ஸ்டேட் மெட்டல். இன் கம்பைன் ஸ்டேட் மெட்டலில் மெட்டல் வந்து எந்த மாதிரி ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸாக இருக்கலாம், சல்ஃபைட்ஸாக இருக்கலாம், கார்பனேட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கம்பைன் ஸ்டேட் மெட்டல்னு சொல்கிறோம். ஸோ இன் கம்பைன் ஸ்டேட் மெட்டலில் மெட்டல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓரில் பர்டிகுலராக தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 important steps. One is concentration, second one வந்து பார்த்தீங்கன்னா conversions of metal into metal oxide, third one reductions of metal oxides to metal, fourth one it's refined. Clear? Okay. So இந்த 4 ஸ்டெப்பில் எது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா the reductions of metal தான். ஸோ அப்போ the reductions of metal அப்படிங்கிறது ரெண்டு விதமான பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஒன்று வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபல், another one is எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். கிளியரா? ஓகே. ஸோ இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸை யார் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லிங்ஹாம். ஸோ அப்போ எல்லிங்ஹாம்ங்கிற சயின்டிஸ்ட்டு தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைட்ஸ்லேருந்து மெட்டலாக நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம் by the selections of suitable reducing agent. That is our concept. Clear? So அப்போ எல்லிங்ஹாம் diagram is a very important topic in metallurgy. So அப்போ இந்த எல்லிங்ஹாம் diagramல நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ எல்லிங்ஹாம் diagram பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் எது எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபல். ஓகே. ஸோ எல்லிங்ஹாம் diagramல நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் the selections of suitable reducing agent for the reductions of metal by the consideration of thermodynamic principle. Clear? Okay. So இதில் எல்லிங்ஹாம் diagramல நம்ம பார்க்குறது எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா thermodynamic principle. So in thermodynamicல Gibbs free energy equation delta G is equal to delta H minus T delta S. சரியா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய கீ பாயிண்ட். இது தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லிங்ஹாம் diagram வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். எல்லிங்ஹாம் diagram எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? செலக்ஷன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். எதுக்கு? ரிடக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு metal. Clear? Okay. So இதில் delta G is equal to delta H minus T delta S. delta G அப்படிங்கிறது change in free energy, இது change in enthalpy, delta S அப்படிங்கிறது change in entropy. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம delta G ஓட வேல்யூ எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா with the help of want of equation. So that is delta G naught is equal to RT ln Kp. அதாவது ஈக்குலிபிரியம், the existence of equilibrium between metal oxides and metal. இந்த ஈக்குலிபிரியமில் இருக்கிற ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 1ல டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு சொன்னோமா? இந்த டெல்டா ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டெல்டா ஹெச் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சி. சி அப்படிங்கிறது இன்டர்செப்ட், தென் மைனஸ் டி அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டெல்டா எஸ் அப்படிங்கிறது எம். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். கிளியர்? y equal to mx plus c அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இதில் நம்ம நார்மலாக எதுக்கு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம்னா yங்கிறது எதை சொல்லியிருக்கோம்? டெல்டா ஜி. ஸோ ஆக்சுவலாக டெல்டா ஜி எதுலேருந்து கால்குலேட் பண்ணுறோம்? ஃப்ரம் த ஈக்குலிபிரியம். ஸோ ஃபார் தட் வி டேக்கன் டெல்டா ஜி நாட் versus x axis. What is x axis? Temperature. So this is our key. Delta G naught versus temperature. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெல்டா ஜி நாட் versus temperature, டெல்டா ஜி நாட்டுங்கிறது y ஆக்சிஸில் இருக்குது, இது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் T இஸ் த டெம்பரேச்சர். ஓகேங்களா? சரி. ஸோ நவ் த அப்சர்வேஷன் ஃப்ரம் எல்லிங்ஹாம் diagram. எல்லிங்ஹாம் diagramல என்ன அப்சர்வேஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம்? சரிங்களா? ஓகே. ஸோ எல்லிங்ஹாம் diagramல நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் வந்து நமக்கு அப்டைன் ஆகுது. சரி, இதில் என்னென்ன கர்வ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் கர்வ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டு கார்பன் மோனாக்சைட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். 2 கார்பன் இருக்குது, ஏன்னா ஆக்சிஜன்ஸ் நமக்கு 2 இருக்கிறதுனால இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் கார்பன் யூஸ்வலாகவே சாலிட் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆக்சிஜன் கேசியஸாக இருக்குது, தென் கார்பன் மோனாக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ். ஓகேங்களா? இங்கே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிருக்கு, என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு? கார்பன் மோனாக்சைடு. ஓகே.
ஸோ நம்பர் ஆஃப் gaseous molecules பாருங்க reactant side and product side பார்க்கும்போது in product side the number of gaseous molecules get increases. அப்போ increases அப்படினாலே gaseous molecules எந்த அளவுக்கு increase ஆகுதோ அந்த அளவுக்கு randomness and disorderliness increase ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், டெல்டா எஸ் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுறோம். அப்போ டெல்டா எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மாலிகுல்ஸ் 2 இருக்குது. அப்போ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவ். ஸோ டெல்டா எஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டி டெல்டா எஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், இட் பிகம் நெகட்டிவ். ஸோ அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். சரியா? அப்போ நமக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக பாருங்க, ஸ்லோப் வேல்யூங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், டெல்டா எஸ். அப்போ டெல்டா எஸ் வேல்யூ என்னவா ஆயிருக்கு, நெகட்டிவ். ஸோ அப்போ டெல்டா எஸ் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நம்மளுடைய கிராஃப் யூஸ்ஃபுல்லாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்கம்ல, இதில் டெல்டா ஜி வர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன் எக்ஸ் ஆக்சிஸ், டெல்டா ஜி நாஸ் டேக்கன் இன் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் நம்ம கிடைக்கிற கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப். சரியா? இது எதுக்கு, ஃபார் த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் டு கார்பன் மோனாக்சைட்ஸ்க்கான கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப். சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் அப்சர்வேஷன். ஸோ இந்த செகண்ட் அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப்லாம் எதுக்கு வரும், பாசிட்டிவ் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது மெட்டல், ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம். ஸோ மெட்டல் எதோட ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்ஸோட ரியாக்ட் ஆகுது, இட் பிகம் மெட்டல் ஆக்சைடு. சரியா? இப்போ நமக்கு இந்த இடத்துல ஆக்சிஜன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ 2m. ஸோ நமக்கு தெரியும் நார்மலாக மெட்டல் வந்து பொதுவாகவே சாலிட் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன்ஸுங்கிறது கேசியஸ், மெட்டல் ஆக்சைட்ஸு சாலிட் சார். இப்போ இங்கே வந்து நார்மலாக நம்மளுடைய ப்ராடக்ட் பாருங்கள் சாலிடாக இருக்கும். அப்போ சாலிடாக இருக்கும்போது ரேண்டம்னஸ் அண்ட் டிசார்ட்னஸ் என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ ரேண்டம்னஸ் அண்ட் டிசார்ட்னஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ப்ராடக்ட்ல ஏதாவது கேசியஸ் மாலிகுல்ஸ் இருக்கா, இல்லை, 0. ஸோ ரியாக்டன்ட்ல இருக்கா, இருக்கு. எவ்வளோ இருக்கு, 1 மோல்ஸ் இருக்கு. அப்போ என்னவா இருக்கு, டெல்டா எஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். டெல்டா எஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். அப்போ டி டெல்டா எஸ்ங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் டெல்டா எஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம் ப்ளஸ். ஸோ டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டெல்டா எஸ். இங்கே நமக்கு தெரியுது நம்மளுடைய ஸ்லோப் வேல்யூ எப்படி இருக்கு, பாசிட்டிவ் ஸ்லோப். சரியா? ஸோ இது வந்து செகண்ட் அப்சர்வேஷன். அப்போ பாசிட்டிவ் ஸ்லோப்னா நம்ம என்ன எடுத்திருக்காங்க, இங்கே நமக்கு எடுத்திருக்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எலிங்காம் டயக்ராமில் டெல்டா ஜி வர்சஸ் டெம்பரேச்சர் சொல்லியிருக்கோம். அப்போ டெல்டா ஜி வந்து நமக்கு எந்த ஆக்சிஸில் இருக்குது, y ஆக்சிஸில் இருக்குது, டெம்பரேச்சர் x ஆக்சிஸில் இருக்குது. அப்போது ஆல் த மெட்டல் டு மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ எந்த மெட்டல் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மெட்டல் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் என்னவாப்பா மாறுது, மெட்டல் ஆக்சைடு. ஸோ இந்த கர்வ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப். சரியா? இப்போது தேர்ட் கேஸ். ஸோ தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வேல்யூ 0. தேர்ட் கேஸில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், 0 ஸ்லோப். ஸோ எதுக்கெலாம் சார் 0 ஸ்லோப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? இப்போ பாருங்கள், கார்பன் ரியாக்ட் வித் சஃபிஷியன்ட் ஆக்சிஜன். சஃபிஷியன்ட் ஆக்சிஜன்ஸ் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இட் கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கேஸ் நம்பர் 1ல் கார்பன் இன் எக்ஸஸ், insufficient oxygen, but here the sufficient amount of oxygen. If you have a sufficient amount of oxygen, carbon converted to carbon dioxide. Okay? So இந்த கேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்பன் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்சிஜன் கேசியஸாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஆல்சோ கேசியஸ். ஸோ இப்போ பாருங்கன்னா நம்மளுடைய என்ன பண்ணுறோம், டெல்டா எஸ் பார்க்குறோம். டெல்டா எஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தட் இஸ் ரேண்டம்னஸ் ஆர் டிசார்ட்னஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ். இப்போ இந்த ரேண்டம்னஸ் அண்ட் டிசார்ட்னஸ் எப்படி நம்மளுடைய ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ல நமக்கு இருக்கிற மாலிகுல்ஸ் ஒரு கேசியஸ் மாலிகுல்ஸ் இருக்கு, ரியாக்டன்ட்ல ஒரு கேசியஸ் மாலிகுல்ஸ் இருக்கு. சாலிட்ஸ் நம்ம எப்பவும் கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா? அப்போ 1 - 1 is equal to 0. ஸோ டெல்டா எஸ் ஓட வேல்யூ என்னப்பா இருக்கு, 0வா இருக்கு. அப்போ டெல்டா எஸ் 0 அப்படிங்கும் போது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். So delta S becomes 0. So now the delta G is equal to delta H. So அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய delta H value தான் depend பண்ணிருக்கு. It does not depends with the temperature. Okay. So this is a very important. So இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய slope value என்னவா இருக்கு? It's a 0 slope. See,
இங்கே டெல்டா ஜி ஒய் ஆக்சிஸ், டெம்பரேச்சர் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நம்மளோட நார்மலாக கிராஃப் எப்படி இருக்கும்? ஜீரோ ஸ்லோப் அப்படிங்கும் போது parallel to the x axis. அப்போ எதுக்கு பேரலாக இருக்கும்? டெம்பரேச்சர்ஸ்க்கு பேரலாக இருக்கும். சரிங்களா? அப்போ டெம்பரேச்சர் கவுக்கு நமக்கு பேரலாக இருக்குன்னா ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் வித் டெம்பரேச்சர். நீங்கள் என்ன தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அங்கே என்ன ஆகுது? நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இது எதுக்கானது? கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஜீரோ ஸ்லோப். ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராஃபில் பொறுத்த வரைக்கும் ஒரு சடன் சேஞ்சஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த சேஞ்சஸ் இன் கவ். ஸோ கவ்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் கவ். ஸோ இது யூஸ்வலாக எதனால் அரைசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் அ ஃபேஸ் ட்ரான்சிஷன். லைக் பாயிலிங்காக இருக்கலாம், ஃப்ரீசிங்காக இருக்கலாம், ஆர் மெல்ட்டிங்காக இருக்கலாம். சரியா? ஸோ ஃபேஸ் ட்ரான்சிஷன்னால ஃபேஸ் ட்ரான்சிஷனால் நம்மளுடைய கர்வ் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். எலிங்கம் டயக்ராம் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க? டெல்டா ஜி வர்சஸ் டெம்பரேச்சர். பாருங்கள் கிராஃப் இப்படி போயிட்டு சடன் இன்க்ரீசஸ். ஓகே, இப்போ இந்த சடன் இன்க்ரீசஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா திஸ் இஸ் கால்டு ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஓகே, see first one it's negative slope, second one it's positive slope, third one zero slope, and fourth one change in sudden. ஸோ அப்போ சடன் சேஞ்சஸ் எதனால் அரைஸ் ஆகுது? டியூ டு ஃபேஸ் ட்ரான்சிஷன். கிளியர்? ஓகே, ஸோ அப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு கேஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நெகட்டிவ் ஸ்லோப்னு. அப்போ நமக்கு என்ன ஆகுது? கெட் டிக்ரீசஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கார்பன் மோனாக்சைட்ஸோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவ் ஃப்ரீ எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு மோர் ஸ்டேபிளாக இருக்கும். சரியா? பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா அட் ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இந்த கேஸில் பாருங்கள் நமக்கு இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ என்ன ஆகும்? பாசிட்டிவ் வேல்யூ நோக்கி அட்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்போ எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகுதோ அந்த அளவுக்கு மெட்டல் ஆக்சைட்ஸோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் மெட்டல் ஆக்சைட் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். இதில் பாசிட்டிவ் ஸ்லோப். அண்ட் தேர்ட் ஒன்ல இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். அப்போ டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்ங்கும் போது உங்களுடைய என்தால்பி வேல்யூ என்னவோ அதுதான் உங்களுடைய ஃப்ரீ எனர்ஜியாக இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல்பா. ஸோ அப்போ நமக்கு நார்மலாக ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் எது வந்து நமக்கு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? இட்ஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். அது வந்து ஃப்ரம் த அப்சர்வேஷன்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து டயக்ராம் வச்சு இதில் எப்படிலாம் நமக்கு இதெல்லாம் நம்ம என்ன அப்சர்வேஷன்ஸ் பண்ணமோ அதை டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எலிங்கம் டயக்ராம். எலிங்கம் டயக்ராம் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் டெல்டா ஜி நாட் வர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன் எக்ஸ் ஆக்சிஸ், டெல்டா ஜி நாட் ஒய் ஆக்சிஸ். சரியா? இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 4 different types of observation from எலிங்கம் டயக்ராம். One is a negative slope, another one is a positive slope, then zero slope, and then phase transition. ஓகே, ஸோ இதில் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டு கார்பன் மோனாக்சைட் கன்வர்ஷன் பாருங்க. இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் டு மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ பாருங்க மெட்டல் டு மெட்டல் ஆக்சைட் லைக் லெட் டு லெட் ஆக்சைட், zirconium to zirconium oxide, copper to copper oxide. இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். அண்ட் தென் ஜீரோ ஸ்லோப். ஸோ ஜீரோ ஸ்லோப் அப்படிங்கிறது கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இது ஒரே ஒரு கர்வ் மட்டும் தான். இட்ஸ் parallel to the x axis இருக்கும். ஏன்னா அதோட டெல்டா ஜி நாட் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச்க்கு. இதில் என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் போடும்போது ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ இது ஜீரோவாக இருக்கிறதுனால இட்ஸ் parallel to the x axis. ஸோ தென் ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது சடன் இன்க்ரீசஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த சடன் இன்க்ரீசஸ் எல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். What is a melting point? So melting point அப்படிங்கிறது that is a equilibrium between solids and a liquid. Okay, so அப்போ phase transition நடக்கும்போது இந்த sudden increases நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. So these are all the 4 types of observation from Ellingham diagram. So Ellingham diagramல mostly top of the curve எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட மெட்டல் ஆக்சைட்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். எந்த அளவுக்கு நமக்கு லோயர்ல இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்டேபிள். ஸோ டெல்டா ஜி நாட் வேல்யூ நெகட்டிவ்ல இருந்ததுன்னா இதெல்லாம் ஸ்டேபிள். அப்போ கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தேர் ஆக்சைட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். பட் மெட்டல் டு மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட மெட்டல் ஆக்சைட்ஸோட ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் நமக்கு மெர்க்குரி ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிடக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும். ஏன் ஆட்டோ ரிடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ இருக்கிறதுலே ரொம்ப நமக்கு எப்படி இருக்கு? ஸோ லெஸ் நெகட்டிவாக இருக்கு. ஸோ அப்போ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இட் அண்டர்கோஸ் செல்ஃப் டீகம்போஷன் வித்தவுட் எனி ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்ஹாம் டயக்ராம் பற்றி பார்ப்போம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். எலிங்கம் டயக்ராம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா the predictions of suitable indicator under appropriate temperature. ஓகேங்களா, the reductions of metal. ஓகே சரி, இந்த மெட்டலர்ஜியில் மெட்டல் ரிடக்ஷன்ஸ் பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைட்ஸ்லேருந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறோம் பை த யூசிங் ஆஃப் சூட்டபிள் ரெடியூஸ் ஏஜென்ட். கண்டிஷன் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் என்ன கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த எலிங்கம் டயக்ராம் மூலமாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா, எலிங்கம் டயக்ராமில் அப்பர் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பார்ட்டில் இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸ் கவுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் Ag2O, HgO, இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா they are present upper part of the எலிங்கம் டயக்ராம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மெட்டல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப். அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தேர் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். கிளியரா? அப்போ இது எல்லாமே அப்பர் பார்ட்டில் இருக்கும்போது இது யூஸ்வலாகவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். எங்கே அப்படின்னா அட் தேர் மாடரேட் டெம்பரேச்சர். ஸோ தீஸ் ஆர் அன்ஸ்டேபிள் ஆக்சைட். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். ஆன் heating these metal oxides are undergoes decomposition spontaneously. எப்படி இருக்கும்? ஸோ decomposition spontaneously. Without reducing agent. That is a highlighting. Okay, so அப்போ without reducing agentல என்ன ஆகுது? நார்மலாக மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து மெட்டலாக ரெடியூஸ் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா their instability. Okay, without reducing agent. சரி, அப்போ நார்மலாக ஒரு மெட்டல் டு மெட்டல் ஆக்சைட்ஸ் கவ் பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட மெட்டல் ஆக்சைட்ஸ் எப்படி இருக்கும்? அன்ஸ்டேபிள். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the reductions of iron oxide by the use of carbon. ஸோ கார்பனை யூஸ் பண்ணி அயன் ஆக்சைட்ஸை அயனை ரெடியூஸ் பண்ண போகிறோம். எந்த டெம்பரேச்சரில் இது ஃபீஸிபிள் அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம பார்க்க போகிறது. சரி, நம்ம சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the reductions of iron oxides to iron by the use of carbon. So carbon as a reducing agent. So now Fe plus C. இந்த ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கே எதில் ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the iron oxides to iron. ஸோ இதுதான் ரிடக்ஷன் பார்ட். இதில் ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு? கார்பன் என்னவா ஆக்ட் ஆகுது? ரெடியூசிங் ஏஜென்ட். தட்ஸ் ஸோ ரிடக்ஷன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைட்ஸ் டு அயன் பை த யூஸ் ஆஃப் கார்பன் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த டெம்பரேச்சர் தான் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த டெம்பரேச்சர்? கிளியர்? ஓகே, ஸோ நவ் வி கன்சிடர் இந்த எலிங்கம் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா த அயன் ஆக்சைட் ஃபார்மேஷன் and carbon monoxide formation lines are intersect at about 1000 Kelvin. So அப்போ 1000 Kelvinல the iron oxide formation and carbon monoxide formation lines வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகிற கர்வ்ஸ் வச்சு நம்ம என்ன டெம்பரேச்சரில் வந்து இந்த ரிடக்ஷன் நடக்கும், வெதர் above 1000 Kelvin or below 1000 Kelvin. Okay, see, so now we take in the temperature 1500 Kelvin. So 1500 Kelvinல பார்த்தீங்கன்னா the formations of iron oxides from iron from the Ellingham diagram FeO. ஸோ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 2Fe. இதோட டெல்டா G நாட் வேல்யூ எந்த டெம்பரேச்சர் பார்க்குறோம்? 1500. ஸோ 1500க்கு நேராக நம்மளுடைய டெல்டா G நாட் வேல்யூ செக் பண்ணிங்க அப்படின்னா டெல்டா G நாட் இஸ் ஈக்குவல் டு -350 கிலோஜூல் பர் மோல். சரியா? ஓகே, ஸோ நவ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கன்சிடர் ஆஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. Next one, இன்னொன்று எடுத்திருக்கோம் formations of carbon monoxide. So formations of carbon monoxide, carbon oxygen gives carbon monoxide. So 2Fe 2CEO. Next வந்து பார்த்தீங்கன்னா 2C. So again இதில் வந்து delta G naught value வந்து பார்த்தீங்கன்னா -480 kilojoule per mole. So இந்த equation is considered as equation number 2. இந்த வேல்யூஸ் எதுவுமே நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்டிப்பாக டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எலிங்கம் டயக்ராம் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சி நம்மளுடைய எய்ம் என்ன? த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைட்ஸ் டு அயன் வித் ஹெல்ப் ஆஃப் கார்பன். ஸோ கார்பன் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே அயன் ஆக்சைட்ஸ் டு அயன் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்மு. ஆனால் எலிங்கம் டயக்ராம் எப்படி இருக்குது? அயன் டு அயன் ஆக்சைட்ஸாக இருக்குது.
So on the further consideration நம்ம என்ன பண்றோம்னா we reverse that equation 1. So now reverse of equation 1, reverse of equation 1, 2FeO gives 2Fe plus O2. Okay, see delta G naught. So forward reactions delta G naught value negative ah irukna, backward reaction delta G naught value it's positive. So plus 350 kilojoule per mole. Okay, so idu நம்ம என்ன பண்ணிருக்கோம், just reverse of equation number 1. So this is equation number 3. So now add equation 2 and 3. So equation 2 and 3 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, see இந்த equation 2 and 3 ல ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அப்போ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். So now the 2FeO plus 2 carbon gives 2Fe plus 2CO. இப்போ இதோட டெல்டா G naught வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா minus 480 plus 350, that equal to minus 130 kilojoule per mole. So for the reductions of 2 moles of iron oxides to 2 moles of iron, the change in free energy is minus 130 kilojoule per mole. Okay, so for the conversions of 1 moles, so now 1 mole of iron oxide to iron with the help of reducing agent என்ன யூஸ் பண்ணிருக்கோம், with carbon as reducing agent. Carbon as reducing agent. இப்போ carbon reducing agent யூஸ் பண்ணும்போது 1 moles conversion அப்படினா நமக்கு 2 moles conversions-க்கு minus 130 per kilojoules per mole. அப்போ 1 mole அப்படினா so delta G naught equal to minus 130 kilojoule per mole by that equal to minus 65 kilojoule per mole. Okay, இது எதுக்காக, for the reductions of iron oxide to iron with the help of carbon at above 1500 Kelvin. Okay, so in the above 1500 Kelvin the delta G value becomes negative. So அப்ப delta G value negative ஆ இருந்தா the reaction is feasible. The reaction is feasible. So அப்ப reactions என்னவா இருக்கும்னா feasible ஆ இருக்கும். ஓகேங்களா, so at 1500 Kelvin the iron oxide lines, so iron to iron oxide lines எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா it's a lies below in the formations of carbon oxide curve. So அப்ப carbon to carbon monoxide curve கம்பேர் பண்ணும்போது iron to iron oxide curve எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா below in the series. So carbon oxides, carbon to carbon monoxides பார்த்தீங்கன்னா it's highly stable than that of iron to iron oxide. So for that நம்மளுடைய reactions வந்து feasible. So carbon is a suitable reducing agent. எப்போ at 1500. So அப்ப 1500ங்கிறது இந்த இடத்துல என்ன கன்சிடரேஷன், இந்த ரெண்டுமே எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொன்னோம், 1000 கெல்வின்ல. அப்ப 1000 கெல்வின்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா above 1000 அப்படினா carbon is a suitable reducing agent. இதே below 1000 அப்படினு பாத்தீங்கன்னா at below 1000 Kelvin. ஓகே, இதுல வந்து நம்மளுடைய the iron oxide formation lines are lies above in the carbon monoxide line. Okay, so அப்ப iron oxide line எப்படி இருக்கு, or lie above in the carbon monoxide line. So iron oxide is more stable than the carbon monoxide. எப்போ at below 1000. So the reaction is not feasible. That's it. So அப்ப not feasible na, so carbon is not a suitable reducing agent for the reductions of iron oxides to iron below 1000 Kelvin. Okay, so this is our application. So with the help of the Ellingham diagram we can predict the suitable reducing agent and appropriate temperature. Okay, so this is the applications of Ellingham diagram. Okay, now the limitations of Ellingham diagram.
எலிங்ஹாம் டயக்ராமோட லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு மெயினாக 3 லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், இட் இஸ் ஒன்லி தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். ஓகேங்களா? அப்போ தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் எலிங்ஹாம் டயக்ராமில் நம்ம சூட்டபிள் இண்டிகேட்டர் வந்து சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒன்லி based on thermodynamic consideration. So thermodynamic consideration base பண்ணி மட்டும் தான் இருக்கும். Second thing, it does not tells about rate of reaction. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது கெமிக்கல் கைனடிக்ஸ் மெத்தட், இட்ஸ் நாட் அ தெர்மோடைனமிக் ஒன். ஓகே, ஸோ தேர்ட் ஒன். ஸோ இந்த தேர்ட் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், டெல்டா ஜி நாட் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன், எக்ஸிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஸோ த டெல்டா ஜி interpretation in equilibrium is not always true. So இது வந்து எப்பவுமே ட்ரூவாக இருக்காது. That's all. So these are all the main limitations of Ellingham diagram. That's all. So Ellingham diagram யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா the suitable reducing agents எடுக்க முடியும் under appropriate temperature. Okay, thank you.